இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூலின் 10வது அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 9ஆம் அதிகாரத்திலே மறுரூபமான இயேசு தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிவித்தவராகிய ஆண்டவர் பாவத்தை தீவிரமாக கண்டித்து நம்முடைய அவயவங்களை இழந்தாலும் பரவாயில்லை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார். 10வது அதிகாரத்திலே 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் திருமணம் என்பது கர்த்தரால் வடிவமைக்கப்பட்ட ஒன்று என்பதையும், விவாகரத்து ஆண்டவர் விரும்பாத ஒன்று என்பதையும் நமக்கு தெரிவிக்கின்றார். 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சிறு குழந்தைகளை இயேசு நேசிக்கிறார் என்றும், குழந்தை போன்ற நம்பிக்கை விசுவாசம் உடையவர்கள் அவருடைய ராஜ்யத்தின் பங்காளிகள் என்றும் எடுத்துரைக்கின்றார். 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பணக்கார இளம் வாலிபன் ஆண்டவரிடம் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகின்றார். ஆனால் அவர் வைத்திருந்த செல்வம் அவருக்கு பெருந்தடையாய் மாறிப்போனது. 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் 3வது முறையாய் மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை முன்னறிவிப்பதை பார்க்க முடிகின்றது. 35ஆம் வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் உண்மையான தலைமைத்துவம் எது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கின்றார். யாக்கோபும் யோவானும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சிறந்த இருக்கைகளை வலது பக்கமும் இடது பக்கமும் கேட்கிறார்கள். 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் உண்மையான விடாப்பிடியான உறுதியான விசுவாசம் கொண்ட பர்த்திமேயு என்ற குருடர் சுகமாவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான போதனைகள் அடங்கிய அதிகாரம் மற்றும் நடைமுறை செயல்முறையிலே சவாலான காரியங்களுக்கு பதில் சொல்லும் ஒரு அதிகாரமாக காணப்படுகின்றது. 1ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் திருமணங்கள் என்பது கர்த்தரால் வடிவமைக்கப்பட்ட ஒன்று, மனிதனால் உண்டாக்கப்படாத ஒன்று. ஆகவே விவாகரத்து என்று அதை பிரித்து கொள்வது கர்த்தர் விரும்பாத ஒன்று என்பதை ஆண்டவர் தெரிவுபடுத்துகின்றார். புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்கின்றார்கள். மோசே என்ன சொன்னார் என்று கேட்டதற்கு தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்தார் என்று உபாகமும் 24ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களை மேற்கோள் காட்டி கூறுகின்றார்கள். 1-2 உபாகமம் 24 சொல்லப்பட்டிருப்பது, அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தியிருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக 6வது வசனத்திலே, ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று மிக தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கின்றார். அப்படியென்றால் மனிதன் பிரித்து விவாகரத்து செய்வது அவனுடைய முற்போக்கு அல்லது அவனுடைய எண்ணம்தானே ஒழிய கர்த்தருடைய சித்தமோ விருப்பமோ அல்ல. அவர் அப்படி சிருஷ்டிக்கவும் இல்லை என்பதையும், விவாகரத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் காண முடிகின்றது. 11வது வசனத்திலே, எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்பதை தெளிவாய் சொல்லுகின்றார். ஒரு விவாகரத்தை ஒரு தேசமோ வேறு மனித அமைப்புகளோ அங்கீகரித்துள்ளது என்பதற்காக
ஆண்டவராகிய கடவுள் சிருஷ்டிகர்த்தா அதை அங்கீகரித்தார் என்று நாம் கூற முடியாது. அது சரியானதாகவோ நியாயமானதாகவோ ஒத்துக்கொள்ளக்கூடியதாகவோ இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் விவாகரத்தை வெறுக்கிறார். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள். ஆகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும், சிறு குழந்தைகள் என்னிடம் வரட்டும், அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களே தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்றார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமென்றால் சிறு பிள்ளையை போன்ற குணாதிசயங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதை வேத வசனம் நமக்கு தெரிவிக்கின்றது. சிறு பிள்ளைகள் எளிமையாக, தாழ்மையாக, முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக, முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஒருவரையொருவர் மன்னிக்கிறவர்களாக, சுத்தமுள்ளவர்களாக இருப்பதை போல நாமும் தேவராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாயிருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாயிருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது. மத்தேயு நற்செய்தியாளர் எழுதும்போது பரலோக ராஜ்யம் என்றும், மார்க்கு நற்செய்தியாளர் எழுதும்போது தேவனுடைய ராஜ்யம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இவை இரண்டுமே ஒன்றுதான், அதில் வித்தியாசம் இல்லை. 10ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பெரும் பணக்கார இளைஞன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு முழங்கால் படியிட்டு கேட்கின்றார். அவருக்கு இயேசு கிறிஸ்து தெளிவாக பதில் சொல்லுகின்றார். நீ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ் என்று அறிவுரை சொல்லுகின்றார். அந்த இளைஞன் இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்றார். இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கூறுகின்றார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நீ உனக்குடையதையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷத்தையும் சேர்த்து விட்டு இந்த உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள் அவை அனைத்தையும் சிலுவையாய் எடுத்துக்கொண்டு என்னை நீ பின்பற்று என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த இளைஞனோ மிகவும் ஆஸ்தி உடையவனாய், பணக்காரனாய் இருந்தபடியினாலே இந்த வார்த்தையை கேட்டு மனமடி உண்டவனாகி துக்கத்தோடே போய்விடுகின்றான். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். ஒட்டகம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியிலே மிகப்பெரிய ஒரு மிருகமாயிருந்தது. ஊசியின் காது என்பது மிக சிறிய ஒன்று. இப்படி இந்த சிறிய ஒன்றின் உள்ளாய் இந்த பெரிய ஒட்டகம் நுழைய முடியும்? மனுஷரால் இது கூடாதது, தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவரை நம்பி அவரிடம் வருகிறவர்களுக்கு ஐஸ்வர்யமோ, பணமோ, புகழோ, பலமோ, அதிகாரமோ அவர்களை தடுக்க வாய்ப்பில்லை. இது மனிதர்களால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். இதைத்தான் யோபு பக்தன் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். ஒருவேளை மனிதர்களால் கூடாதது அனைத்தும் தேவனால் சகலமும் கூடும் என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கின்றது. பேதுரு இயேசுவிடம் கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று கேட்டபோது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த பதில், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் துன்பங்களோடு கூட அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றும், நித்திய ஜீவனை மறுமையிலே பெற்றுக்கொள்வீர்கள் என்பதையும் தெளிவாக சொல்லுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது எதையாவது இழந்து விட்டேன் என்று யாரும் சொல்வதற்கு எந்தவித வாய்ப்புமே இல்லை. ஆண்டவர் பதிலாய் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் 3வது முறையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் முன்னறிவிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரிகளிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். தேவாதி தேவன் உயிரோடு எழும்புவார் என்பதை அவர் வெளிப்படையாய் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஒருவேளை சீசர்கள் புரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. 35வது வசனத்திலிருந்து 45 வரைக்கும் தலைமைத்துவத்தை குறித்த ஒரு செய்தி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கிறதற்கு அவரால் அருளப்பட்டவர்களுக்கு மட்டுமே அது உண்டு என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பணிவிடை ஊழியத்திலே நாமும் பணிவிடைக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அவருடைய ஊழியக்காரர்களான அவருடைய பிள்ளைகளான நாமும் அவருடைய சாயலிலே அவரை போல வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் குருடரான பர்த்திமேயு முழுமையான விடாப்பிடியான விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகின்றார். திரும்ப திரும்ப மனிதர்கள் அதட்டினாலும் முன்னிலும் அதிகமாய் எனக்கு இரங்கும் என்று அவர் கூப்பிட்டபடியினாலே இயேசு நின்று அவரை அழைத்து வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்கின்றார். அந்த குருடன் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். நமது தேவைகளை ஆண்டவராகி கர்த்தர் அறிந்திருந்த போதிலும் நாம் அவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்பதை விரும்பி நாம் கேட்பதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே. அப்படியாய் பர்த்திமேயு இயேசு கிறிஸ்துவிடம் தான் பார்வையடைய வேண்டும் என்பதை கேட்டதை அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அருளி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படி கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நாம் கேட்க ஆயத்தமா? தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சுகமாக்கின பர்த்திமேயுவை நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். தன்னுடைய வீட்டிற்கோ தான் விரும்பின இடங்களுக்கோ போகாதபடி பர்த்திமேயு உடனே பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவையே பின் தொடர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் என்னதான் உலகத்திலே நன்மைகள் கிடைத்தாலும் இயேசுவை பின் செல்வதை ஒருபோதும் விட்டு விடாதபடி இயேசு கிறிஸ்துவையே பின் செல்வோம் என்பதிலே உறுதியாயிருப்போமாக. கர்த்தர் தாமே அவருடைய சத்தியத்திலே நிலைத்து நிற்க, அவருடைய விசுவாசத்திலே உறுதியாயிருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.